இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாகத்தில் வந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் வாசிய சொலிசிட்டர்ஸ் திருமதி வாசிய முருகதாசமோடு இணைந்திருக்கிறார். இன்றைக்கு சட்டங்களை படித்தாலும் இங்கு நடக்கின்ற சில முறைப்பாடுகள் அல்லது நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நீதிமன்றத்தினால் கையாளப்படுகின்ற பிரச்சனைகள் இவற்றை அவருடைய குழாமோடு அவர் இணைந்து அறிந்து கொள்வர் என்ற முறையில் அவரிடமிருந்து சில பாயிண்ட்ஸ் சிலவற்றை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் தான் நாங்கள் அழைத்து இந்த கூடியளவு பிரச்சனைகள் வராமல் தவிர்த்து நீதிமன்ற விசாரணைகளுக்கும் போலீசார்களுக்கும் நாங்கள் சென்று முறையிடாமல் எங்களுக்குள்ள முதல் கட்டமாக குடும்பத்துக்குள்ளே தீர்க்கப்பட வேண்டிய அவசியத்தை தான் முதல் கட்டமாக சொன்னோம். அந்த வகையில் வாசி முதல் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் தான் இருக்குது. வேறு என்னென்ன சில அவதானங்களை எங்களோட மக்களுக்கு கொடுக்கலாம்னு பார்க்குறீங்க? நிச்சயமாக இப்போ எங்களோட ஆக்கள் எங்களோட நாங்கள் இப்போ இங்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு இருப்பதால் சில பிரச்சனைகள் அதிகமாக நாங்கள் மெட்டவை மாதிரி வாழ வேணும். இப்போ அதுகளாலேயும் பிரச்சனை இருக்கிறது. இப்போ ஒரு மெட்டவர் ஒருத்தர் பெரிய வீடு வச்சிருக்கிறார் என்று சொன்னால் கார் வேணும், வசதி வேணும், பெரிய வீடு வேண்டும் என்று சொல்லி அதுகளுக்குள்ள போய் சில வேளைகளில் வசதி இருந்து வாங்குறதுல பிரச்சனை இல்லை தானே. வசதி இருப்பவர்கள் செய்வது ஓகே. சில வேளைகளில் நாங்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக சில போலியான வாழ்க்கைகளை ஏற்படுத்த வெளிக்கிடுவதாலேயும் நிறைய பேரை நாங்கள் பிரச்சனையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ வீடுகளையோ அல்லது ஒரு கடை அது போன்றவற்றை நாங்கள் வாங்கி விட்டு பிறகு அது பேங்க்ரப்சி மட்டும் போக வேண்டிய கட்டாயத்தில் போய் முடிகிறது. அதை விட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளைகளில் ஒவ்வொருத்தரும் முன்னேற வேணும், எல்லாருமே முயற்சி எடுக்கணும், நாங்களும் நல்லா தான் இருக்க வேணும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு வீட்டை வேண்டும் போது ஒரு கடையை வேண்டும் போது நிறைய சர்ச் பண்ணணும் அதுகளை பற்றி. இந்த கடை ஏன் விற்கிறார், என்னத்துக்காக, ஒருவர் தான் நல்லாக ஒரு லாஸ் பண்ணும்போது தான் சில வேளைகளிலே இன்னொருவருடைய தலையிலே கட்டி போட்டு ஓடுகின்றார்கள். இதனால் நாங்கள் அந்த ஒரு நல்ல பிஸ்னஸ் பிளான் பிஸ்னஸ் அட்வைசர்ஸ் என்று இருப்பார்கள். அவர்களிடம் சென்று இதை நாம் வேண்டுவதால் நான் இந்த கடை நன்றாக செய்கிறதா, அக்கவுண்ட்ஸ் நாங்கள் செக் பண்ண வேண்டி இருக்கிறது. அதாவது நீங்கள் அவர் விற்கிறவற்றை அக்கௌண்டனோட கதைச்சு பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் அக்கௌண்டனோட கதைக்கணும். அக்கவுண்ட்ஸ் போன்றவற்றை எல்லாம் வடிவாக பார்த்து தான் இந்த பிஸ்னஸ்கள் எல்லாம் வேண்ட வேண்டி இருக்கிறது. சிலர் அவசரத்தில் அந்த பிஸ்னஸை வேண்டிட்டு பிறகு அது அப்படியே ஒரு ஓட்ட பானைகளால் காசு ஓடுற மாதிரி ஓடி போய் கடைசியில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மற்ற வீடு வேண்டும் போது எங்களால் அஃபோர்டபுள் மோர்ட்கேஜ் போன்றவற்றை நாங்கள் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அதற்காக ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டிய காலத்தில் நாங்கள் அவதானமாக செயற்பட வேண்டும். இப்போ அவசரப்பட்டு நாங்கள் சில விஷயங்களில் காலை வைத்துவிட்டு அது இருக்கிற வாழ்க்கையே நாங்கள் லூஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறது. அதுபோல் நிறைய பேர் அது ஒரு கணவன் ஒரு பிஸ்னஸை லாஸ்ட்டாக போனோடனே அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. மனைவி அந்த ப்ரெஷரை தாங்க இல்லாமல் ஒரு வேளைகளில் தற்கொலை முயற்சிகள் ஏற்படுகிறது. அதை விட ஒன்றுமே செய்ய இயலாமல் ஸ்டக்காக போய் முடிகிறது. ஆனால் இப்போ பேங்க்ரப்சி போன்றவை இப்போ பிஸ்னஸில் மட்டுமில்லை, சில வேளைகளே கடன் போன்றவைகள் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அது இப்போ என்னிடம் கிட்டடியிலும் ஒருவர் கதைத்திருந்தார். ஒரு வயது போனவர் அவசரத்திலே ஒரு லீஸை எடுத்து ஒரு சின்ன கடையை எடுத்து அப்படியே போய் ஒரு 1 இயருக்குள்ள பேங்க்ரப்சி ஆர்டர் விட்டது. அப்போ நாங்கள் அதற்கும் அட்வைசர்ஸ் இருக்கிறார்கள். நீங்கள் நிச்சயமாக பேங்க்ரப்சிக்கு உடனடியாக போக வேண்டிய அவசரம் இல்லை. வாலண்டரி அக்ரிமெண்ட் என்று இருக்கிறது. வாலண்டரி அக்ரிமெண்ட், IVA போன்றவையெல்லாம் இருக்கிறது. அப்போ அதில் நீங்கள் அவர்களுடன் நெகோஷியேட் பண்ணலாம். நாங்கள் ஒரு 20% கட்டுறோம், 70% தள்ளி விட சொல்லி. அப்போ சில கிரெடிட்டர்ஸ் உங்களை பேங்க்ரப்சி ஆக்குவதால் இருக்கிற காசே ஒன்றுமே வராமல் போகிறதிலும் பார்க்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவதற்கு பார்ப்பார்கள். இப்போ இப்படி நிறைய விஷயங்களை நமது மக்கள் சில பிரச்சனைகளை நாங்கள்
கதைச்சு செய்ய வேண்டிய அட்வைஸுகளை எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல் இங்கே நிறைய அதற்கேற்ற மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன. அப்போது நீங்கள் வந்து சிட்டிசன் அட்வைஸ் பியூரோ இருக்கிறது, அது ஃப்ரீயாக இருக்கும். அவர்களே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் அங்கு போய் அவர்களுடன் கதைக்கும் போது அவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நீங்கள் யாரிடம் போக வேண்டும் போன்றவற்றை இலவசமாக கூட உங்களுக்கு செய்வார்கள். நான் எண்ணுகிறேன் வாசி முருகதாஸ், மன்னிக்க வேண்டும், உங்களுடைய ஆலோசனைகள் நிறைய எங்களுக்கு வேண்டும். நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூட சில சட்ட நுணுக்கங்கள் சம்பந்தப்பட்டது அல்லது இவ்வாறு சமூக நல கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறுற தன்மைகள் அல்லது எங்களுடைய பிள்ளைகள் 18 ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தாங்களாக சுயமாக வாழ்வதற்கு முற்பட்டு எல்லாத்திலையும் சறுக்கி பிறகு தங்களுடைய வாழ்வையும் இழந்து தனிமைப்படுத்தப்படுகின்ற நிலை, பெற்றாரிடம் பெற முடியாது, தன்னை நாடி சென்றவன் அல்ல தன்னை விரும்பி கூட்டிட்டு போனவனும் விட்டுட்டு சென்ற நிலைகள் இவ்வாறு பல நீடிக்கின்றன. இது எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படக்கூடிய அது எங்களோட இனம் சார்ந்த பிரச்சனைகள். நாங்கள் மற்ற இனத்தை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், நாங்கள் இன்றைய வளர்த்து நல்ல ஆளாக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு இவ்வாறு நிலைகள் உருவாகுவதை தயவு செய்து நாங்கள் எல்லாரும் ஒரு கூட்டுறவு அடிப்படையில், நல்ல சிந்தனை அடிப்படையில் அல்லது எங்களை திருமதி வாசுகி முருகதாஸ் சொன்ன மாதிரி நல்ல ஆலோசனைகள் பெறக்கூடிய பல இடங்கள் இருக்குது. தயவு செய்து அவற்றையெல்லாம் சென்று நாடி நாங்கள் பெற்று கூச்சத்தை வெக்கத்தை விட்டு சரியான முறையில் அப்பாயின்மெண்ட் வச்சு போய் தேடி இருந்து உரையாடுவதன் மூலம் நாங்கள் நல்ல பலனை பெற்று நல்ல இனமாக வாழலாம், எங்களோட சந்ததியை காக்கலாம் என்ற நம்பிக்கையோட வாசுகி முருகதாஸ் நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீதியை உரையாடலாம் நினைக்கிறேன். நிச்சயமாக இது வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இப்போ எங்களுடைய இனம் வந்து சில வேளையில் இதுகளை பற்றி தெரியாமல் கடைசியாக வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத இடத்துல நிற்கும்போது அதெல்லாம் வரும் விளைவுகள், தற்கொலைகள், குடும்பத்தில் ஒரு ஆள் கொலை செய்வது போன்றவைகள் நடந்து கொண்டு இருப்பதால் இன்று இந்த நிகழ்ச்சியை நான் எமது இனத்துக்காகவும் ஒரு முள்ளிவாய்க்காலின் வாரமாக இதை சமர்ப்பணமாக செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி வாசி முருகதாஸ், வாசி சொலிசிட்டர்ஸ். நல்லதுறவுகளை இத்துடன் ஆலோசனை நேர நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு பொருளினூடாக அந்த பொருள் சார்ந்த ஒரு நிபுணத்துவத்தோடு கூடிய ஒருவரை அழைத்து உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவோம். மீண்டும் சந்திக்கும் வரை நாளை முள்ளிவாய்க்கால் தொடர்பாக எமது முழு நாள் நிகழ்ச்சிகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. காலை 10 மணிக்கு முள்ளிவாய்க்கால் நேரலை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அதில் உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்களோட வரலாற்று தேசிய துக்க நாள், இதிலிருந்து மீண்டெழுந்து நாங்கள் எவ்வாறு எங்களுடைய அரசியல் கடமைகளில் நாங்கள் ஈடுபட போகின்றோம். அதே நேரம் காசியில் நாளை இந்த இழந்த மக்களுக்காகவும் உயிர்நீத்த மக்களுக்குமான ஆத்மசாந்தி பிரார்த்தனைகள் சிறப்பாக இந்தியாவில் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் நாங்கள் தனித்து விடப்பட்ட இனம் அல்ல, நாங்கள் தனியான இனமும் அல்ல. எங்களுக்கென்று நாங்கள் குரல் கொடுக்கவும், எங்களுக்கென்று எங்களுடைய மக்களுக்காக ஒருமித்து நாங்கள் பாடுபடவும் எங்களுக்கு வழியுண்டு என்பதை அந்த சிங்கள தேசத்துக்கு உரத்து சொல்வதற்கு நாளைய நாளை நாம் பயன்படுத்துவோம். மீண்டும் சந்திப்போம். ஜெயபூனாவோடு விடைபெறுவது NT ஜெகன். நன்றி வாசு.